praise Lord, welcome to this video. இந்த வீடியோ நான் கோயம்புத்தூரில் ஒரு புதிய ரெண்டட் ஹவுஸ்லேருந்து நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். நேற்று தான் கல்கட்டாலேருந்து நான் வந்தேன். கர்த்தர் என்ன அற்புதமாக அங்கே நான் ஒரு ப்ரேயர் ட்ரிப் போல் நாங்கள் போகவும் அதிக செலவின்றி ரூம்லேயே உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கவும் நல்லா ப்ரேயர் பண்ணவும் அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு முக்கியமாக கொடுத்த கிஃப்ட்டு என்னென்னா அந்த பண விஷயத்துலேயும் முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயத்துலேயும் எனக்கு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர ஜீவியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. நிறைய பேர் தப்பாக நினைக்கலாம், எனக்கு வேறு வழி இல்லை. என்ன ரொம்ப அசுத்தம், ரொம்ப அந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி ஒரு சுத்தபத்தம் பார்க்குற ஆள் அங்கே இருக்க முடியாது. ஸோ கர்த்தர் அசுத்தம் அப்படிங்கிறது ஒரு மாம்சத்தின் கிரியை அப்படின்ட்டு கலாத்தியரில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த வீடு ஒரு லாஸ்ட் வீக்கு தான் நான் இங்கே வந்தேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லியாக இருந்தது, அவங்க க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அப்படியே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நோய் வரும். அதனால் வெளியே போயிட்டு எனக்கு முடியாத டயர்டான சூழ்நிலையில் கூட நான் போயிட்டு க்ளீனிங் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்லாம் வாங்கி நானே க்ளீன் பண்ணி மாப் போட்டு அதுக்கப்புறமா நான் தூங்க முடிஞ்சது. அப்படி இல்லை, நம்ம அது மாதிரி டெட்டால் அது மாதிரி பொருட்கள் நிறைய பேர் லவ் பக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி நிறைய பேருக்கு இப்போல்லாம் சிக்கன பக் அப்படின்ட்டு இருக்குது. டெட்டால் வாங்கிறதுக்கு எங்கே இருக்க காசு அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, தாடி ஷேப் பண்ணத்துக்கு காசு இல்லை அப்படின்னா நெருப்பு வச்சு பற்ற வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுபோல் பாஸ்டர்ஸ் ஞானமாக சொல்கிறாங்கன்றதுனால அவங்கள எதிர்க்கிறதான அவங்களுக்கு எதிராக போராடுற சூழ்நிலைகள் இப்போல்லாம் காணப்படுது. அதுபோல் இங்கே ஒரு ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா என்னுடைய பெட்டில் நிறைய மூட்டைப்பூச்சி வந்துடுச்சு. அதுக்காக நான் அந்த மூட்டைப்பூச்சி மருந்து ஸ்ப்ரே நான் வாங்கி அடிச்சிட்டு இருந்தேன். அதை நான் வாங்கி வரதை பார்த்துட்டு இந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ண போது போல் இருக்குது, அப்படி அது செத்துடுச்சுன்னா போட்டிருக்கக்கூடிய எம்சிஆர் செருப்பு எனக்கு, அந்த பேகு எனக்கு, அல்லது என்னுடைய ஹஸ்பண்டே இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு இப்போல்லாம் பக்ஸு அதிகமாக இருக்குது. என்னுடைய பேத்தி பிறந்தப்பவும் அது மாதிரி வீட்டுக்குள்ளே நிறைய பக்ஸு வந்தது. அதுக்கப்புறம் நான் தான் அந்த வீட்டில் லைசால் இதை போட்டு தொடச்சி கிடச்சின்னு ப்ரேயர் பண்ணி அதுங்களை ஓட்டணும். அது போல் லவ் பக்கு போல் இப்போலாம் சிக்கன பக்கு இருக்குது. ஸோ இதில் தான் கர்த்தர் எனக்கு விடுதலை சுதந்திரம் கொடுத்துருக்கிறதுனால தான் நான் கல்கட்டா வரைக்கும் போய் ப்ரேயர் ட்ரிப்பெல்லாம் போக முடியுது. அதுபோல் குறைந்த செலவில் என்னால் நிறைந்த மகிழ்வான வாழ்க்கையை நான் வாழ முடியுது. இதுமாரி ஒரு சிட்டியில் நான் ஒரு வீடை எடுத்து மக்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஜெபத்தை நான் இங்கேருந்து செய்யவும் கர்த்தர் கிருபை செய்திருக்க, அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன்.